ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்பாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறோமே, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் சிரமமாக இருக்கிறது, துன்பத்தை அனுபவிக்கிறேன், பொருளாதார கஷ்டம், மன கஷ்டம், வீட்டில் போனாலே பிரச்சனை, ஏதாவது செஞ்சிடறா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லுகிறது, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். ஆட்டோமேட்டிக்கா அருள் வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பான். இந்த பாக்கியத்தை இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகம் நினைத்து பார்ப்பதில்லை. அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம். அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய மாட்டானா என்று ஏங்குகிறோம். அல்லாஹ் அருள் செய்கிறேன் என்று டிக்ளேர் செய்கிறான். உனக்கு வந்துகிட்டே இருக்கும், ஆனால் எனக்கு கட்டுப்பட்டு வாழு. என்னுடைய வேத வசனத்தை நீ கீழ்படிந்து நடன், ரசூலுக்கு கட்டுப்பட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் காலை கண் விழித்ததிலிருந்து இரவு கண்மூடுகிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் சொல்லி இருக்கிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்காத பலரும் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றியும் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஏதோ தன்னுடைய மனோ இச்சை சொல்லுகிற சொற்களையோ தனக்கு உள்ளத்தில் தோன்றது போன்ற வாழ்க்கையை செயல்படுத்த முடியுமா என்றால் ஒரு காலத்திலும் அவ்வாறு செய்ய இயலாது. இஸ்லாம் அதை அனுமதிக்கவும் இல்லை. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் 6000த்திற்கும் மேற்பட்ட வசனங்களை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசியிருக்கிறான். பேசப்பட்டிருக்கிற திருமறையினுடைய வசனங்கள் வரலாறுகளாகவும் நற்போதனைகளாகவும் எச்சரிக்கைகளாகவும் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தாலும் ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனுடைய சாராம்சம் என்ன என்பதை நாம் புரட்டி பார்க்கிற போது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதைத்தான் திருமறை குர்ஆன் எங்கு பார்த்தாலும் படிக்கிற பக்கங்கள் எங்கும் சொல்லுகிற பாடம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலையை நாம் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை என்று எண்ணுகிறேன். கட்டுப்படுதலில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் பேசுகிற வசனத்தை காண இயலும். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கியோ வீணாக்கியோ விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிற வசனம் ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் செய்கிற ஏராளமான இஸ்லாம் சார்ந்த செயல்பாடுகள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இருக்குமேயானால் நான் பாழானதை செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் அதற்கான எனக்கு நன்மைகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதென்றால் எவ்வாறு? அல்லாஹ் நேரடியாக இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து பேசுவானா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு நேரடியாக வந்து பேசுவார்களா? இல்லை. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதென்றால் அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போட்டானோ அந்த கட்டளை நம் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதுதான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவதென்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுக்கு எதுவெல்லாம் விளக்கமாக சொல்லி கொடுத்தார்களோ, அல்லாஹ் தொழுங்கள் என்றுதான் சொல்லியிருப்பான். எப்படி தொழ வேண்டும், எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும், எங்கு தக்பீர் கட்ட வேண்டும், எப்போது சலாம் கொடுக்க வேண்டும், தொழுகையில் என்ன ஓத வேண்டும், எல்லாவற்றையும் ரசூல் கற்றுக் கொடுப்பார். நோன்பு பிடிக்க வேண்டும், காலையிலிருந்து மாலை வரை நோன்பு பிடிங்கள், அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்லுகிற சட்டம். ஆனால் எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், நோன்பு பிடித்திருக்கும் போது நீங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும், எது ஆகமானது எது ஹராம் என்று எல்லாவற்றையும் ரசூல் கற்றுக் கொடுப்பார். ஒரு ஆள் உம்ரா செய்யணும், உம்ரா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஹஜ் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஒட்டுமொத்த உம்ராவுடைய ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டத்தை அல்லாஹ் சொல்லி இருந்தால் குர்ஆன் பெரிதாக இருக்கும். எல்லாத்துக்குமே இப்படித்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருப்பது மேலோட்டமான கட்டளைகள் தான். ஆனால் அதை அனைத்தையும் பிரதிபலிப்பது ரசூலுடைய வேலை. ரசூல் தான் அதற்கு விளக்கமாக வாழ்ந்திருக்கிறார். எப்படி ஹஜ் செய்ய வேண்டும்,
முதலில் எதை செய்ய வேண்டும், இஹ்ராம் எப்படி அணிய வேண்டும், எப்படி ஹரத்தினுடைய எல்லையில் நாம் இருப்பது, எல்லாவற்றையும் ரசூல் கற்றுக் கொடுத்து விட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதென்றால் குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூல் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்பது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் மற்றும் ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய மிக அற்புதமான வசனம், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு, இந்த முஹம்மது இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த முஹம்மது இந்த தூதர் உங்களை எதை விட்டும் தடுத்து விட்டாரோ அதை விட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக விலகிவிடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிற கட்டளை. ரசூல் எதை கொண்டு வந்து அதை செய்யுங்கள் என்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நான் கட்டுப்படாத ஒரு பட்டியலில் வந்து விடுவேன். ஏன் கட்டுப்படணும்? எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழலாம் தானே. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றிற்கும் சட்டதிட்டங்கள், எல்லாவற்றிற்கும் கட்டுப்பாடுகள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை என்ன? சிலவற்றை ஏற்பார்கள், சிலவற்றை மறுப்பார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அல் பக்ரா என்கிற அத்தியாயத்தில் பேசுகிற வசனத்தை பார்க்கிறோம். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப், நீங்கள் சிலவற்றை இந்த வேதத்திலிருந்து நம்பிக்கை கொள்கிறீர்களா? வ தக்ஃபுரூன பிபஅத், சிலவற்றை நீங்கள் மறுப்பீர்களா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி இதுதான். இது யாருடைய செயல் தெரியுமா? யூதர்களுடைய வேலை. அவன் தான் என்ன செய்வான்னா, கொஞ்சத்தை ஏற்றுக்குருவான், எதெல்லாம் நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்குருவான், எதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்குதோ கஷ்டமா இருக்குதோ செய்ய இயலலையோ தூக்கி போட்டுருவான். இல்ல சரி வராது, இந்த சட்டத்தை ஏற்க முடியாது. யாருடைய வேலை? குர்ஆனை சிலதை ஏற்று சிலதை மறுக்குகிற வேலையை இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையானோர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜுமாவுடைய தொழுகைக்கு கடமை உணர்ந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொன்ன ஒற்றை வசனத்தை நினைவுபடுத்தி வந்திருக்கிறோம். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மியௌமில் ஜுமா, ஜும்மாவிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து விடுங்கள். ஏன் ஜும்மாவுடைய தொழுகைக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்படுதலா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற 5 வேளை தொழுகைகளுக்கு சொல்லவில்லையா? ஏன் மற்ற வணக்க வழிபாடுகளில் இது போன்ற கட்டுப்படுதல் இல்லை? தொழுகைக்கு வந்துட்டோம். ஜும்மாவுடைய தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மற்ற 5 வேளை தொழுகைக்கு கொடுக்கப்படுகிறதா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்தை விட்டால், அதை நான் உதாசீனப்படுத்தினால், அதை நான் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றால், என்னுடைய வேலை என்று நான் சென்றால் எப்படி என்னை குற்றம் பிடிப்பானோ அதே போன்று மற்ற 4 வேளைகளுக்கும் கேட்பான். ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் கேட்பான், லுஹருடைய தொழுகைக்கும் கேட்பான், மற்ற தொழுகைகளுக்கும் அல்லாஹ் அந்த கேள்வியை முன்வைக்காமல் இருக்க மாட்டான். இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையானோர் எப்படி? ஜும்மா பள்ளிவாசலை திரும்பி பாருங்க, முன்னாடி இருக்கிறாக்க பள்ளிவாசல் எப்படி இருக்குது? இந்த பள்ளிவாசல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் தொழுவதற்கு இடமில்லை, வெளியே நின்று தொழுகிறார்கள். ஏன் இந்த நிலை? ஜும்மா குறித்து அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற முக்கியத்துவம் அவ்வளவு. ஏன் இது மற்ற தொழுகைகளுக்கு இல்லை? அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை நான் சிலதை ஏற்பேன், சிலதற்கு கட்டுப்படுவேன், சிலதை கட்டுப்பட மாட்டேன். அப்படித்தான் நாம் வாயின் மூலமாக சொல்லாமல் செயல்பாட்டில் காட்டுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றும் இந்த கட்டுப்படுதல் குறித்து திருமறையில் பேசுகிற ஏராளமான செய்திகளை பார்க்க முடிகிறது. வமையுத்தஇல்லாஹ வ ரசூலா என்று நீங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை செய்து எடுத்து பார்த்தால் ஒரு 6-7 இடங்களில் அதே வாசகம் புரிந்து அச்சு பிசராமல் அல்லாஹ் பேசுகிற அதே வாசகங்கள். அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், இதைத்தான் அல்லாஹ் மீண்டும் 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 வலியுறுத்துகிறான். ஆனால் இன்றைக்கு நாம் அதை கேட்டு சிலதை ஏற்று சிலதை மறுக்குகிறோம் என்றால், நாளை மறுமையில் நான் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டால், கட்டுப்படுங்கள், இதை செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டால் அதில் மாறு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு ஒரு சம்பவம். ஹைபர் யுத்த களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை நடக்க போகிற போர்க்களத்திற்கு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். நாளைக்கு போர்க்களத்தில் ஒருவருடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன், ஒரு ஆள் கையில் கொடியை கொடுத்துரும், அவர்தான் மக்களுக்கு தலைமை தாங்கி நடத்துவார் இப்படின்னு ரசூல் அறிவிப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைய இரவு முழுக்கும் சஹாபாக்கள் எனக்கு இருக்கக்கூடாதா, அந்த கொடி எனக்கு வழங்கப்படக்கூடாதா என்று தங்களுக்கு தாங்களே ஆசைப்பட்டுக் கொள்கிறார்கள்.
அடுத்த நாள் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த தோழர்களும் குழுமி இருக்கிற அந்த சபையில் அலி அவர்களை தேடுகிறார்கள். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அலி எங்க? அலியை வர சொல்லுங்கள். இல்ல, அவருக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை, ஆளை வர சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கண்ணில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மருந்தொன்றை கொடுத்தார்கள். எச்சிலை உமிழ்ந்து அவருடைய கண்ணில் வைத்துவிட்டு, அவருடைய கண்ணில் அது போன்ற நோய் முன்பு இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது மோஜிசா, தனி. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அற்புதம் செய்வார் என்பதை இது உணர்த்துகிறது. ஆனால் விஷயம் இதுவல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு அலி அவர்களின் கையில் கொடியை கொடுத்து போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். போங்க, நீங்கள் போர்க்களத்தை விட்டு திரும்பி விடக்கூடாது, புறமுதுகிட்டு காட்டி நீங்கள் ஓடி வந்து விடக்கூடாது. கொடியை கையில் பெற்ற அலி அவர்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போறார். ஹதீஸ்களில் வருகிற செய்தியை அப்படியே சொல்லுகிறேன், கூடுதல் குறையில்லை, மிக இல்லை. கொஞ்ச தூரம் போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறார். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எதுவரைக்கும் போர் செய்யட்டும்? போர் செய்யணும், அதெல்லாம் ஓகே. எப்படி போர் செய்யணும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? கேட்கிற விதம் எப்படி கொடியை பெற்று திரும்பினாரோ அதே நிலையில் அங்கே நின்று சத்தமிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். நீங்க எப்படி போர்க்களத்தை சந்திக்கணும்னா, ஒரு ஆளு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரா, அவரிடத்தில் போர் இல்லை. கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அவரிடத்தில் போர் இல்லை. கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, கொடியை கையில் கொடுத்து திரும்பி விடாதீர்கள், போர்க்களத்தை விட்டு திரும்பக்கூடாது. இதுதான் செய்தி. இவருடைய புரிதலை பாருங்கள். ரசூலுல்லாஹ் திரும்பவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எங்கவா இருந்தா என்ன? இன்னைக்கு நம்ம ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இப்படி சொன்னா செய்தி என்னவாகும்? இந்த நிலவரத்தை அப்படியே நம்ம மக்கள்கிட்ட பொருத்தி பாருங்க. கையில கொடியை கொடுத்து, பாவா போயிட்டு வாங்க, போர்க்களத்தை விட்டு திரும்பிடாதீங்க. யார் யார் கூட சண்டை போடணும், எப்படி சண்டை போடணும்? ஆமா, அந்த கடைசியா ஒரு கேள்வி, போவே வேணாம், இங்க வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அவரை அனுப்பி வச்சிரும். கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு சொல்ல வந்த செய்தியை மறக்கடித்து விடுவார். அப்படியான மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறவர்கள். ஆனால் கட்டுப்படுதலின் உச்சத்தை இவர் அடைந்து விட்டார் என்பதற்கு இதை வேறு என்ன உதாரணத்தை சொல்ல முடியும்? அதே போன்று இந்த கட்டுப்படுவதன் மூலமாக ஏராளமான சிறப்புகளை நான் இந்த உலகத்தில் அடைய முடியும், நாளை மறுமை நாளிலும் என்னுடைய இறைவனை சந்திக்கிற போதும் அடைய முடியும் என்பதை உணர்ந்தால்தான் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையை கட்டுப்படுவார். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்பாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறோமே, என்ன பிரார்த்திக்கிறோம்? யா அல்லாஹ், எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் சிரமமாக இருக்கிறது, துன்பத்தை அனுபவிக்கிறேன், பொருளாதார கஷ்டம், மன கஷ்டம், வீட்டில் போனாலே பிரச்சனை, ஏதாவது செஞ்சிடறா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லுகிறது, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். ஆட்டோமேட்டிக்கா அருள் வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பான். இந்த பாக்கியத்தை இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகம் நினைத்து பார்ப்பதில்லை. அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம். அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய மாட்டானா என்று ஏங்குகிறோம். அல்லாஹ் அருள் செய்கிறேன் என்று டிக்ளேர் செய்கிறான். உனக்கு வந்துகிட்டே இருக்கும், ஆனால் எனக்கு கட்டுப்பட்டு வாழு. என்னுடைய வேத வசனத்தை நீ கீழ்படிந்து நட, ரசூலுக்கு கட்டுப்பட. என்னங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்? பொய் பேசாத, புறம் பேசாத, அவதூறு சொல்லாத, கோல் சொல்லாத, அடுத்தவன் சொத்தை அபகரிக்காத, அனாதைகளுடைய சொத்தை எடுத்துக் கொள்ளாத, விபச்சாரம் செய்யாதே, மது அருந்தாதே, வட்டி வாங்காதே, இவ்வளவு தானே சொன்னான். ஹலாலை மட்டும் உண்ணு, ஹராமை செய்து விடாதே. இதை செய்ய முடியாதான்? யோசித்து பாருங்கள். எல்லாம் இலகுவானது. ஒரு மனிதன் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் சட்டதிட்டமாக சொல்லி இருக்கிறான். ஆனால் அதை கூட இன்றைய இஸ்லாமிய சமூகம் சிரமமாக பார்த்து கட்டுப்படுதலை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில இந்த சிறப்பு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதால் நான் அருள் பெறுகிறேன். நாளை மறுமை நாளில் எனக்கான சிறப்பு என்ன? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அந்நிசா என்கின்ற அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் பேசுகிறான். எடுத்து படித்து பாருங்கள், படிக்க வேண்டிய மிக அற்புதமான வசனம். வமை யுத்தஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன்,
இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீ கட்டுப்பட்டு நடந்தால் நாளை மறுமை நாளில் அருள் பெற்ற நபிமார்களுடனும் சுஹதாக்களுடனும் உண்மையாளர்களுடனும் நல்லடியார்களோடும் இருப்பீர்கள். வஹஸ்ன உலாயிக ரஃபீகா, இதுதான் தோழமையில் சிறந்த தோழமை. இதை விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட இயலாது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற தரஜா என்னவாம்? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் வைத்திருக்கிற தரஜாவே வேறங்க. அருள் பெற்ற நபிமார்கள் என்றால் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய தந்தைக்கெல்லாம் தந்தை. வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹ் ஆதமிற்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. எதுவெல்லாம் பெயர்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். இப்படியான சிறப்பு பெற்றவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய உற்ற தோழன். வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான். எல்லாரும் ஃப்ரெண்டு தான். 4 பேரை பார்ப்போம், சிரிப்போம், பேசுவோம், போவோம், அவ்வளவுதான். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆள் இருக்குமே, ஒரே ஒரு ஆள் தான் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா. ஒரு ஆள் எல்லா கவலையும் சோகத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையும் அவர்கிட்ட தான் கொட்டுவார். அப்படியாக நாம் இந்த உலகத்தில் பல பேரை வைத்திருப்போம். ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட மனிதர்களில் சிறப்பு பெற்றவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன் அந்த சிறப்பு? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வஇது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நபியே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று இப்ராஹிமுக்கு சொல்லப்பட்டால் மறுவார்த்தை அவரிடத்தில் வரும், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். சொல்லி அடுத்த வார்த்தை இப்ராஹிம் இருந்து ரிப்ளை என்னவான்? நான் கட்டுப்பட்டுட்டேன். யாரெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு ஆகியாச்சுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதர் கேட்கிற போதே, வரலாறுகளை படிக்கிற போதே இந்த மனிதரை பார்க்க இயலாதான். தியாகத்திலும் தியாகம், இப்படியான ஒரு தியாகத்தின் உச்சத்திற்கு சென்றவர் யாரும் இருக்க முடியாது. அப்படியான தியாகங்கள், அப்படியான சோதனைகள். அந்த நபியை நாம் பார்க்கிற, அவரோடு இருக்கிற தரஜா எப்போது? இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். திருமறை குர்ஆனில் அதிகமான வரலாறுகள் பேசப்பட்டது மூசா நபிக்குத்தான். சோதனைனா சோதனை எந்த அளவுக்குன்னா, கேள்விக்கு மேல கேள்வி. அந்த சமூகம் அல்லாஹ் போட்ட கட்டளைகளை ஏற்று 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 பல கேள்விகளுக்கு பின்னால் அந்த கூட்டத்தோடு பயணித்தார். ஏராளமான அற்புதங்களை பார்த்தார். அல்லாஹ் அவரோடு நேரடியாக பேசினான். இப்படியான பாக்கியம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கோடான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர். அவரோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டால் கொடுப்பான், இல்லை என்றால் இல்லை. சுகதாக்கள் பட்டியல் ஏராளம் உண்டு, சொல்லினால் நேரம் போதுமானதாக இருக்காது. ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு செல்கிறேன். உமர் அலி அவர்கள், உமர் அலியுடைய வாழ்க்கையை புரட்டுகிற போதே புல்லரிக்கிறது. ஒரு வழியில் உமர் வந்தால் மற்றொரு வழியில் ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்படியான அல்லாஹ்வுடைய வேத வசனத்திற்கு கட்டுப்பட்ட தோழர். இப்படிலாம் வாழ்க்கை இருக்க முடியுமா? ஒரு மனுஷன் பார்த்து ஓடுறான்னா பயம்னு சொல்லலாம், ஷைத்தான் பார்த்து ஓடுறான்னா என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. உமர் அலி அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு அந்த அளவிற்கு. இந்த உமர் அலி அவர்களை நாம் பார்த்தது உண்டா? அவருடைய புகைப்படம் உண்டா? அவருடைய வர்ணனைகள் உண்டா? ஒன்றுமில்லை. ஆனால் இந்த உமர் அலியோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எப்போது? இந்த உலகத்தில் நான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டான். உண்மையாளர்கள் என்ற வரலாற்றை நீங்கள் புரட்டுங்கள். உண்மையாளர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலால் அவர் உண்மையாளர், வாய்மையாளர் என்று பெயர் சூட்டப்பட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உண்மையின் சிகரம். அப்படியான ஒரு உண்மையின் உச்சகட்டத்தில் இருந்த அபூபக்கர் அலி அவருடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். இப்படி ஒரு மனிதர் இந்த வரலாற்றில் வாழ்ந்தார் என்று அவ்வளவு சுவாரஸ்யமான வரலாறுகள். இப்படிப்பட்ட அபூபக்கர் அலி அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தர வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். ஏதோ சொல்வதற்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம், இதுதான் யதார்த்தமான உண்மை. மறுமை நாளில் அனைவரையும் பார்த்து கடந்து செல்லத்தான் செல்வார்கள். ஆனால் அவர்களோடு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் கிடைக்கும். இப்படியான இருத்தல்
நாளை மறுமை நாளிலே இருப்பதிலே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். தோழமையில் சிறந்த தோழமை என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியான சிறந்த தோழமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்போம். அல்லாஹ் அனைவருக்கும் நாளை மறுமையில் சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவதற்கு போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.